வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 177வது நிகழ்ச்சியும் நலவன்பா கருத்தரங்கம் 3வது நிகழ்ச்சியுமாக இன்றைய நிகழ்ச்சி தொடங்கவிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக அம்மா கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். வழக்கம் போல் அருமையான குரலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய அம்மா பாலரமணி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்ற சான்றோர் பெருமக்களை எல்லாம் வரவேற்க வேண்டியது இந்த நிகழ்ச்சியை நடத்துவோர்களின் ஒரு தமிழ் கடமையாகும் என்பதனால் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி இந்த கருத்தரங்கை நடத்தி தருவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற கேஜிஆர் அவர்களை வருக வருக என நான் அழைக்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்பம் செய்து நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி தரவிருக்கின்ற ஐயா நெல்லை தீபன் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவாளராக சிறப்பு சொற்பொழிவாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கும் கவிஞர் ஐயா சாமுக்கி அவர்களையும் அம்மா உலகமாள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்ற அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இந்த உரைகள் எல்லாம் கேட்டு மகிழ வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களாகிய அம்மா ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்களையும், ஆர்சி குமரன் அவர்களையும், மற்றும் ஐயா தர்மலிங்கம் அவர்களையும், ராஜா ராமலிங்கம் அவர்களையும், மற்றும் சங்கரம்மாள் அவர்களையும், கவித்தேனி வசந்தகுமார் அவர்களையும், ஒரு நிமிஷம், லிங்கராஜா வந்திருக்கார். சடையாண்டி ஐயா சரித்திர நாவலாசிரியர் ரங்கராஜா அவர்களையும் வருக வருகை என நான் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புற அமைத்து கொடுப்பதற்காக நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை
தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது வெள்ளி இலக்கிய மேடையில் நளவெண்பாவை பற்றிய கவிதைகளை கூறி அவற்றை வகுப்பு நடத்துவது போல அதற்கு தொகுப்புரை, விளக்க உரை, பதவுரை எல்லாம் கூறி நம்மை ஆற்றுப்படுத்திய கேஜிஆர் அவர்கள் இந்த அரங்கிலே பங்கேற்று இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் எல்லாம் தான் நடத்திய நலவெண்பாவில் இருந்து இந்த கருத்துக்களையும் செய்திகளையும் நலவெண்பாவையும் எப்படி புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, அது பரீட்சை அல்ல, அது பரீட்சை நடத்துவது போல ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் தாம் வகுப்பு நடத்திய பிறகு தன்னுடைய தான் கூறிய கருத்துக்களை எல்லாம் எவ்வாறு தொகுத்து நமக்கு திரும்ப வழங்குகின்றார்கள் என்பதை அறியும் ஒரு ஆவல் ஆசிரியர்களுக்கு இருப்பது போல கேஜிஆர் அவர்களுக்கு ஒரு அத்தகைய ஓர் எண்ணம் தோன்றியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற சான்றோர்களை எல்லாம் அழைத்து இந்த மேடையிலே அவையிலே பேச வைத்து நலவெண்பாவை பற்றி அவர்கள் எப்படியெல்லாம் புரிந்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் எல்லாம் அழைத்து பேச வைத்திருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றேன். அத்தகைய நிலையிலே நலவெண்பா கருத்தரங்கம் 3 இன்று நடக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காகவும் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவதற்காகவும் வருகை புரிந்திருக்கின்ற வெள்ளி இலக்கிய மேடையின் அமைப்பு தலைவராக இருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்களை வருக என நான் வரவேற்று, கேஜிஆரை பற்றி அதிகமாக கூற வேண்டியது ஒன்றுமில்லை. அவர் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார், ஒரு இலக்கியவாதியாக இருக்கின்றார், ஒரு கவிஞராக இருக்கின்றார். இயற்கைகளையும் சரி, மின்மினி கவிதைகளையும் சரி, பல கண்ணதாசனை பற்றிய கருத்துரைகளாகட்டும் எல்லாவற்றிலையும் முன்னோடி நிற்கின்றார். அவருடைய மனதில் இருந்து, அவருடைய நினைவில் இருந்து, அவர் படித்திருந்த படிப்புகளில் இருந்து, இலக்கியத்தில் இருந்து அவர் அள்ளி தருகின்ற கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்பதற்காக கூடியிருக்கின்றோம். நலவெண்பா கருத்துரைக்குள் நுழைவதற்கு முன் ஐயா அவர்கள் அந்த கருத்துரைக்கு முன்னணியாக தலைமை உரையாக ஓரிரு வார்த்தைகள் ஐயா பாட்டு சொல்றேன். பாட்டு போய் சொல்லிடுறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி கேஜிஆர் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக, அவரிடம் ஒப்படைப்பதற்கு முன்பாக வெள்ளி இலக்கிய மேடையின் பாடலை இன்றைக்கு கேஜிஆர் எழுதிய பாடலுக்கு வசந்தகுமார் கவித்தேனி வசந்தகுமார் அவருடைய இசையில் அவருடைய மகள் இந்துமதி அவர்கள் பாடலை பாடுகின்றார்கள். நலவெண்பா பற்றிய பாடலை நாம் அனைவரும் காது கொடுத்து கேட்கலாம். பாடலை இயற்றியவர் கவிச்செல்வம் KG ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடியவர் கவிஞர் வ இந்துமதி. இந்த பாடலுக்கு இசைப்பித்ததோடு தபேலா வாசித்தது கவித்தேனி வசந்தகுமார் பாரதி. இதற்கு கிட்டார் இசைத்தது திரு அலெக்ஸ் அவர்கள். புகழேந்தி கவித்தாரு பூந்தமிழின் தேனாரு
நன்றி. தலைமையருக்கு செல்வதற்கு முன் அரங்கத்தில் பங்கேற்றிருக்கும் சிலரையும் வரவேற்க வேண்டியதை கடமையாகின்றது. டாக்டர் கமலா நேரு அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருகை என வரக்கின்றோம். கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். மற்றும் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். பொன் வேல்மயில் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். இன்னும் யாராவது பெயர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களையும் வருக வருக என வரவேற்று தலைமை உரையாற்றுவதற்காக அவையினை ஐயா கேஜிஆர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 177வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல் மிக இனிய குரலில் தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், எப்போதுமே சிறப்பாக நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நண்பர் கலைமாமணி கொதிகை செல்வராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் நல்ல தீபன் அவர்களுக்கும், இங்கே பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற கவிஞர் சமுகி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தமிழ் இனியாள் வே உலகம்மாள் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நலவென்பா ஏற்கனவே நாம் பரிமாறிக்கொண்ட ஒரு சிற்றிலக்கியம். அதை இன்னொரு முறை உங்களுடைய நாவினாலே கேட்க நாங்கள் விரும்புவதற்கு காரணம், இப்படி ஓரிருவர் சொல்லத்தான் உங்கள் மனதிலே மட்டுமல்ல எங்களுடைய மனதிலும் அது பதியும். ஒரு முறை சொல்லிவிட்டால் மட்டும் எதுவுமே பதிந்து விடாது. அது 2-3 முறை சொல்லுகின்ற பொழுதுதான் மனதிலே பதியும் என்கின்ற காரணத்தினாலேதான் சிலப்பதிகாரத்தை முடித்த பொழுது சிலப்பதிகாரத்துக்கு என்று ஒரு ஆய்வுரை வைத்திருந்தோம். அது உண்மையிலேயே பல விவாதங்களுக்குரிய ஆய்வுரையாக அது அமைந்திருந்தது. அதே மாதிரி தான் மணிமேகலைக்கும் வைத்திருந்தோம். கம்பனை பொறுத்தவரையில் நீங்களே பல நிகழ்ச்சிகளை பேசிவிட்ட காரணத்தினால் அதற்கென்று தனியாக நாம் ஆய்வுரை வைத்தோமா என்றால் இல்லை. நலவென்பா நான் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆகவே அதை நீங்கள் எப்படி எனக்கு சொல்ல போகிறீர்கள் அல்லது மற்றவர்களுக்கு சொல்ல போகிறீர்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் அனைவரையும் அழைத்து அவரவர்களுக்கு உகந்த தலைப்பை கொடுத்து பேச வைக்கலாம் என்று நானும் நண்பர் நல்ல தீபனர்களும் முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 75 பாகத்துக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தருமன் காட்டிலே இருக்கின்றான். சூதாடி நாட்டை தோற்றுவிட்டு அனைவருமே காட்டுக்கு வந்த பிறகு அவன் ரொம்ப வருத்தப்படுகிறான். எனக்கு இணையாக வேறு யாராவது இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறார்களா என்று அவன் நொந்து சொன்ன பொழுது அங்கே வந்த வேதவியாசன், ஏன் இருக்கிறானே நலன் என்பவன் என்று நலனுடைய சரிதத்தை அவருக்கு சொல்லுகின்றார். அப்பொழுது கூட தருமனை பார்த்து வேதவியாசன் என்ன சொல்கிறார் என்றால், மெய்த்திரு வந்துற்றாலும் வெந்துயர் வந்துற்றாலும் ஒத்திருக்கும் உரத்தோனே, அப்படிப்பட்ட மனசை உடையவனே என்றுதான் வர்ணிக்கின்றார். ராமாயணத்திலே ராமனை வர்ணித்த மாதிரி இவர் அங்கே துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் முகமானது எப்படி தாமரையாகவே இருக்கும் என்று சொன்னார்களோ, அது மாதிரி இங்கே தருமனை பார்த்து இப்படி ஒரு சொல்லை வேதவியாசன் சொல்லிவிட்டு நலனுடைய கதையை அவர் சொல்லி அவனை ஆறுதல் படுத்துகின்றார். நலனுடைய கதை என்ன என்று சொன்னால், தோட்டத்திலே சோலையிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற அன்னத்தை நலன் பார்க்கிறான். அன்னம் அஞ்சுகிறது. நலன் அதனுடைய அச்சத்தை போக்குகிறான். ஆகவே அந்த அன்னமானது நலனுக்கு ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று கருதி தமயந்தியை அது அறிமுகப்படுத்துகின்றது. நேராக அறிமுகப்படுத்தவில்லை, சொல்லால் அறிமுகப்படுத்துகின்றது. அவள் எப்படிப்பட்டவள் என்பதை வார்த்தைகளாலே அறிமுகப்படுத்துகிறது. அதே மாதிரி
தமையந்திடத்திலே நலன் தூது போகின்றார். 2 பேரும் பார்க்காமலேயே ஒருவர் மீது ஒருவர் ஆவலுற்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். நலன் எப்படிப்பட்ட அவதிப்பட்டான் என்பதை புகழேந்தி புலவர் அழகாக சொல்லுவார். இற்றது நெஞ்சம் எழுந்தது இருங்காதன், அற்றது மானம் அழிந்தது நான், மற்றினி வாயுடையது என்னுடைய வாழ்வென்றான், வெங்காம தீயுடைய நெஞ்சான் தெரிந்து என்று நலனுடைய நிலைமையை அங்கே எடுத்து சொல்வார். அதே மாதிரி தமையந்தினுடைய நிலையை சொல்லுகின்ற பொழுது, வழக்கமாக வானத்தை பார்க்கின்ற தமையந்தி அது விண்மீன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவள் இப்பொழுது அதை பார்த்தால் கொப்பளமாக அவளுக்கு தெரிகின்றது. செப்பிலங்குங்கை மீர் திங்கள் சுடற்பட்டு கொப்புளம் கொண்ட குளிர்வானை இப்போதும் மீன் புதிந்து நின்ற விசும்பது எங்குளோ தேன் புதிந்த வாயால் தெரிந்து என்று அவள் பேசுகின்றாள். அதுவரையில் வைரம் போல் தெரிந்த விண்மீனானது இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அப்பளத்திலே எழுகின்ற கொப்பளம் போல் அந்த விண்மீன்கள் அவளுடைய கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னால், அவள் மனதிலே இருக்கக்கூடிய ஆவல் தீ அந்த அளவுக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். சுயவரம் வைக்கப்படுகின்றது. இந்திரனும் வாயுவும் அக்னியும் வருகின்றார்கள். நலனிடத்திலே சொல்கிறார்கள், நீ போய் தமையங்கிடம் சொல்லி எங்களுக்கு மாலையிட சொல் என்று சொல்கிறார்கள். நலனும் வாய்மை கருதி சொல்கிறார். பார்த்துக் கொள்ளலாம் சுயவரத்தில் என்று அவள் அனுப்பி விடுகிறாள். எல்லோரும் சுயவரத்துக்கு வருகின்றார்கள். தேவர்கள் அத்தனை பேரும் நலனுடைய வடிவத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். தமையந்தி கொஞ்ச நேரம் தடுமாறுகிறாள். பிறகு உற்று பார்க்கின்ற பொழுது இமைக்காத கண்ணும் தரையிலே கால்படாத நிலையும் பார்த்துவிட்டு, ஓ, இவர்களெல்லாம் தேவர்கள், இமைக்கின்ற கண்ணும் தரையிலே கால் பாவுகின்ற நலனும் தான் உண்மையான நலன் என்று எண்ணி நலனுக்கு அவள் மாலை சூட்டி விடுகிறாள். அங்கிருந்து தேவர்களெல்லாம் தொங்கிய முகத்தோடு வருகின்ற பொழுது எதிரிலே சனி வருகின்றான். என்ன நடந்தது என்று கேட்க, நிகழ்ந்தது அனைத்தையும் அந்த இந்திரனும் மற்றவர்களும் சொல்ல சனி கோபம் கொள்கின்றான். கோபம் கொண்டு, தமையந்தி நலனுடைய வாழ்க்கையை நான் தலைகீழாக மாற்றி காட்டுகிறேன் என்று சபதம் செய்துவிட்டு செல்கின்றான். 12 ஆண்டு காலமாக நலனை சுற்றி சுற்றி வருகின்றான் கலி. நலனிடத்திலே எந்த விதமான குறையும் அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் கால் அலம்புகின்ற பொழுது கொஞ்சம் இடைவெளிக்குள்ளே தண்ணீர் படாத அந்த ஒரு இடத்துக்குள்ளே சனி நுழைந்து விடுகிறான். நுழைந்த பிறகுதான் சனியினுடைய ஆட்டம் தொடங்குகின்றது. சனி குட்கரனை அழைத்து வந்து நலனோடு சூதாட வைக்கின்றான். சூதாடுகின்ற பொழுது அந்த புரளுகின்ற காய் சனியினுடைய காய். சனி என்ன நினைக்கிறதோ அப்படித்தான் நடக்கிறது. ஆகவே நலன் தோற்று போக நலன் அந்த நாட்டை விட்டு வெளியே வந்து விடுகின்றான், அனுப்பப்பட்டு விடுகின்றான். வெளியே வந்தவன் ஒரு கானகத்திலே தங்குகின்றான். பாழ் மண்டபத்திலே தங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பொன் பறவை வருகின்றது. அதை பிடிக்க வேண்டும் என்று தமையந்தி அந்த நிலையிலே கூட ஆசைப்படுகின்றான். பிடிப்பதற்கு நலன் முயற்சி செய்கின்றான், முடியவில்லை. ஆகவே ஒரு ஆடையை வலையாக விரித்து அதை பிடித்து விடலாம் என்று எண்ணி அவன் ஒரு ஆடையை நாம் அணிந்து கொண்டு இன்னொரு ஆடையினால் அந்த பறவையை பிடிக்கலாம் என்று ஆடையை வீசி எறிய அந்த ஆடையை அந்த பறவை கவ்விக்கொண்டு போய் சொல்கிறது, நலனே, நான் தான் சனி, உன்னை தோற்கடித்தவனும் நான் தான், உன்னுடைய துணியை அபகரித்துக் கொண்டு போய் கொண்டு போனும் நான் தான் என்று சொல்ல அவர்கள் இருவரும் வருத்தப்பட்டு வந்து பாழ் மண்டபத்திலே படுத்துக் கொண்டிருக்கின்றார். கலியானது நலனுடைய மனதுக்குள்ளே நுழைந்து விடுகிறது. ஆகவே அவனுடைய மனது மாறுகின்றது. தமையந்தியை விட்டு வெளியே போ, வெளியே போ என்று அவனுடைய மனது சொல்கின்றது. ஓராடை கட்டியிருக்கின்றால் எப்படி போவது என்று நினைக்கின்ற பொழுது அங்கே அரிவாளாக சனி வந்து நிற்கிறது. அந்த அரிவாளை எடுத்து அவன் ஆடை அறிந்துவிட்டு அவன் போய்விடுகின்றான். தமையந்தி கானகத்திலே காரிருளிலே தனியாக நின்று கொண்டிருக்கின்றாள்.
அந்த நேரத்திலே ஒரு பாம்பானது அவளை கவ்விக்கொள்கிறது. கவ்வி கதறிக்கொண்டிருக்கின்ற தருணத்தில் வேடன் ஒருவன் வந்து அவளை பாம்பிடமே இருந்து காப்பாற்றி விடுகிறான். காப்பாற்றிய வேடனுக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்படுகின்ற நேரத்தில் அவனுடைய ஆசையை அவள் மேல் செலுத்த அவள் ஓடிக்கொண்டே இருக்கின்றாள். ஓடிக்கொண்டே இருந்தவள் அவனும் துரத்தி கொண்டே வர ஒரு கட்டத்தில் திரும்பி அவனை பார்க்கின்றால் அவளுடைய கற்பினாலே அவன் எரிந்து போய் விடுகின்றான் என்கின்ற அளவில் இதுவரையில் பார்த்தோம். இனிமேல் அவளுடைய தமையந்தின் நிலைமை என்ன, நலனுடைய நிலைமை என்ன என்பதை இங்கே விளக்குவதற்காக முதலில் சமூகி அவர்களும் அடுத்து உலகம்மாள் அவர்களும் வர இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய தலைமை உரையத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. நலவெண்பாவில் இதுவரை நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னவென்பதை கூறுவதற்காக வந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் இப்பொழுது பேசவிருக்கின்றார்கள். அதிலே பேசவிருக்கின்ற சாமுக்கிய ஐயாவை பற்றி ஓரிரு வார்த்தைகள். அவர் நிறைய வார்த்தைகள் அவரை பற்றி கூற வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஏனென்றால் அவர் மிக சுருக்கத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் முத்துகிருஷ்ணன் என்பதே சாமுக்கி என்று சுருக்கிக் கொண்டார் அல்லவா. ஆகையினால் அவருடைய பெருமைகளை எல்லாம் நாம் பெருக்கி கூறுவது சரியாக இருக்காது என்கின்ற எண்ணத்திலேதான் அவரை சுருக்கமாக அவரை பற்றி கூறலாம் என்று எண்ணுகின்றேன். இத்தகைய சுருக்கத்துக்குரிய சாமுக்கி அவர்கள் நெல்லையில் பிறந்து நெல்லையிலே வளர்ந்து அரசாங்க தணிக்கை துறையில் உதவி இயக்குனராக இருந்து பதவி பணியிலிருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது தமிழுக்காக தொண்டாற்றி கொண்டே இருக்கின்றார். தமிழிலே ஏகப்பட்ட அதிகமான ஈடுபாடு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் பல இலக்கியங்களை படித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இலக்கியங்களை படிக்கின்ற காரணத்தினால் அந்த இலக்கியத்திலே கண்டுகொண்ட கருத்துக்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மோடு இணைப்பிலே இணைந்து இருக்கின்றார், நம்மளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்று கூறினால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இன்றைக்கு நலவெண்பாவிலிருந்து நலனுடைய மனைவி தமயந்தி இந்த வேடனை எரித்த பிறகு இந்த கதையிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறுவதற்காக ஐயா அவர்கள் வருகை புரிகின்றார்கள். சேதி நாடு முதல் பிறந்த ஊர் சேரும் வரை நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து அதில் இனிமைகளை எல்லாம் கலந்து நமக்கு ஊட்டவிருக்கின்றார்கள். ஐயா சாமுக்கி அவர்களே, வாருங்கள், உங்களுடைய சொற்பொழிவை தாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகமான நேரம் 25 மணித்துளிகள் என்பதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களை அழைக்கின்ற வாருங்கள் ஐயா. சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. உலகம், உயிர், அம்மா, அப்பா, கற்றுத்தந்த குருக்களான ஆசிரியர் பெருமக்கள், குருகுலமான பாடசாலைகள், தெய்வங்கள் வணக்கம். என்னுயிர் தமிழ் வணக்கம். அவை நிறை அறிவிற் சார்ந்த அறிஞர் பெருமக்கள் வணக்கம். இணையம் நுழைந்து பின்னர் இதனை காணும் அத்துணை சான்றோர் பெரியோர் அறிவிற் சிறந்த அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சமூகியின் அன்பான வணக்கம். முன்பு கேஜிஆர் அவர்களைப் போல கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்தது நலவெண்பா கோடைமலை. எனது உரைக்கு அடுத்து சீரிய வேகம் கொண்டு புறப்பட்டு நிற்கிறது புயல் மலை ஒன்று, உலகம்மாள், கவிஞர் உலகம்மாள் வடிவாக. சற்றே இடைவெளியில் சலசலவென சலம்ப போகிறது இந்த சாரல் மலை. மக்கள் திலகம், நடிகர் திலகம், நடிகையர் திலகம் என்பது போல புலவர் திலகம் ஸ்ரீ புகழேந்தி புலவர். எனவே அவரை புலவர் திலகர் என்று அழைப்பர். இவர் பிறந்த இடமோ செங்கற்பட்டை அடுத்த பொன் விளைந்த களத்தூர் ஆகும். களத்தூரின் கவிப்பாதான் இந்த நலவெண்பா.
கன்னித்தீவு கதையை கடைசி வெள்ளிக்கிழமையிலிருந்து சொல்வது போல நளவெண்பாவின் நல தமயந்தி கதையை சேதி நாடு முதல் பிறந்தகம் சேரும் வரையான தலைப்பில் அமைவது இந்த சிற்றுரை. இது கலி தொடர் காண்டத்தில் உள்ள கதை. மகாபாரத கதையின்படி நளமகாராஜன் சமையல் கலையில் மிகுந்த வல்லமை படைத்தவர், கில்லாடி. நெருப்பு மற்றும் தண்ணீர் இல்லாமல் சமைப்பவர். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். சேதி நாடு அல்லது சேதி தேசம் என்பது தற்போது மத்திய பிரதேச மாநிலத்தின் புந்தேல்கண்ட் என்ற பகுதியே ஆகும். என்ன நடந்துச்சுன்னா, அந்த பாவி வேடன் இருக்கான தமயந்திய காப்பாற்றுனாம் பார்த்தீங்களா, அந்த வேடன் இருக்கான இந்து நுதலி எழில் நோக்கி அர்த்தச்சந்திரன் போன்ற நெற்றியை உடைய தமயந்தியின் அழகை பார்த்து போலாமா வாரியா கேட்டான்ல. நீ என்னுடன் போதுவாய், என்னுடன் நீ போதுவாய் என்று கேட்டால் எடுத்தா ஓட்டம், தமயந்தி ஓடினால் ஓடிக்கொண்டே இருந்தாள். தீ கண் புலி துரத்த ஓடும் இளமான் போல அழுது ஓடினால் திடீர்னு ஒரே பார்வை, நின்னால் சுட்டெரிக்கும் பார்வை, பார்த்த மாத்திரத்தில் வில் பிடித்த வேடன் விழுந்து சாம்பலான. சமூகி சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க. குரல் கரெக்டா கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதா எல்லாருக்கும்? எனக்கு கேக்குது, ஏன் நல்லா கேக்குது, தெளிவா கேக்குது கேக்குது ஐயா. ரைட் பேசுங்க. கேக்குதுங்களா? அனைவருக்கும் நன்றாக கேட்கிறதா? மிக்க நன்றி, மிக்க நன்றி. சுட்டெரிக்கும் பார்வை பார்த்த மாத்திரத்தில் வில் பிடித்த வேடன் விழுந்து சாம்பலானான். முன்பு செல்வ செழிப்போடு எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோமே, கலங்கி கண்ணீர் விட்டு அழுகிறான். பாக்குறாங்க ஒரு நல்ல வணிகன் தமயந்திய கமல மயில் என்று சொல்லுவான். அவ்வளவிலாது பெருவழியிலாய் வணிகன் இவ்வளவு தீவினை ஏன் என்பான். இவ்வளவு தீவினை ஏன் என்பான். தன் மெய்வடிவை கண்டானை உற்றான், கமல மயிலே என்றான், உண்டாயதெல்லாம் உணர்ந்து. அருமையான ஒரு சொற்றொடர் அதுல புலவர் யூஸ் பண்ணியிருப்பார், பயன்படுத்தி இருப்பார் பாருங்க. கண்டானை உற்றான், கண்டான் கூட்டல் ஐ கூட்டல் உற்றான், கண்டதும் ஐயமுற்றான். இவள் உண்மையிலேயே மனித பிறவியா அல்லது இவள் ஒரு தேவலோக பிறவியா என்று கண்டானை உற்றான் என்று கூறுவார். மெய்வடிவை கண்டானை உற்றான், கமலமயிலே என்றான், உண்டாயதெல்லாம் உணர்ந்து. இந்த நிலைக்கு ஆளாயிட்டோமேன்னு அழுது கொண்டிருக்கிற தமயந்தியை பார்த்து கண்டானை உற்றான். அவள் தேகத்தின் அழகை கண்டவன் இவள் மானிட பெண்ணோ அல்லவோ என்று சந்தேகித்து சந்தேகம் கொண்டான் என்று அர்த்தம். தமயந்தி பீமராசனின் மகள், நிடதராசனின் மனைவி, கற்பு நெறி மாறாதவள் முதலிய குணங்களை எல்லாம் தெரிந்து கமல மயிலே என்று சொல்லுவான். அந்த வணிகர் தமயந்தியிடம் கேட்கிறார், எக்குலத்தாய், யார் மடந்தை, யாது உன் ஊர், யாது உன் பேர்? இதைத்தானே நம்ம கேட்போம். ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு இப்படி சிரமப்பட்டு இப்படி அழுது புலம்பி நிக்கிறாளே, அவளை பார்த்த உடனே அடுக்கடுக்காக கேள்விகள். யாருன்னு தெரிஞ்சுக்காம என்ன முடிவு எடுப்பது? எக்குலத்தாய், யார் மடந்தை, யாது உன் ஊர், யாது உன் பேர்? நெக்கு உருகி நீ அழுதற்கு என் நிமித்தம். கேக்குறாரு, ஏன் இப்படி அழுற? நெக்குருகி, அதற்கு ஏன் நெக்குருகி நீ அழுதற்கு என் நிமித்தம்? நீ மனம் தளர்ந்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். இந்த வார்த்தை நெக்குங்கிற வார்த்தையை பார்த்தீங்களானால் ஔவையார் அருமையாக பயன்படுத்தி இருப்பார். நல்வழியில பார்ப்போம்ல, நெக்கிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும்பார். வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் மேலத்தின் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை. பாறை அவ்வளவு கட்டியா இருக்கும், கடினமா இருக்கும். அந்த பாறை கடப்பாறை, அந்த பாறை கல்பாறை. குத்துனா அந்த கடினத்தை விட்டு தராது.
ஆனால் ஒரு சின்ன செடி அல்லது மரம் அதோட வேருக்கு வளர்றதுக்கு தளர்ந்து கொடுக்கும். இந்த மாதிரி தமயந்தி மனது தளர்ந்து, கல்லு மாதிரி இருந்தது தளர்ந்துட்டாங்க. சொல்றாங்க, முன் வினை பயன் எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு சொல்லுவோமே இந்த காலத்துல, அத மாதிரி முன் வினை பயன், என் மன்னனை பிரிந்து விட்டேன், அன்னவனை காணாத அழுகின்றேன். தமயந்தி சொன்னான். நல்ல மனுஷங்க, அந்த வாணிகன் ரொம்ப நல்ல மனுஷன். ஆளும் அரசின் புகழை கெடுக்காத நல்ல மனுஷன். அந்த திருமகள் தமயந்தி சேதி நகர் சேர்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்ப நிக்கிறான் தமயந்தி. எப்படி நிக்கிறான்? வார்த்தையை பாருங்க. அதை படிக்கும் போதே நமக்கு கற்பனையில தொலைக்காட்சியில் பார்த்த மாதிரி தெரிகிறது பாருங்க. அற்ற துகிலும் அறாதொழுகு கண்ணீரும் உற்ற துயரும் உடையவளாய் நிற்கிறாள். இந்த மூணும் சேர்ந்து ஒரு பெண் நடுவழியில் வீதியில் நின்றால் எப்படி இருக்கும்? என்ன கொடுமைகளை எல்லாம், என்ன துயரங்களை எல்லாம் அவள் அனுபவித்து இருப்பாள் என்பதற்கு இந்த 3 வார்த்தைகளும் கோடிட்டு காட்டுகிறார். சொல்லுங்க. ஏதோ சத்தம் பண்ணாம யாரோ பேசுறாங்க. அற்ற துகிலும் அறாதொழுகு கண்ணீரும் உற்ற துயரும் உடையாளாய் நிற்கின்றார். இப்ப தோழமை பெண்கள் மூலம் சேதி நாட்டு அரசிக்கு சேதி போகுது. அந்த சேதி நாட்டு அரசி எப்படிப்பட்டவங்க? வண்டுகள் வாழ்கின்ற கூந்தலை உடைய மயிலான சேதிராசன் மனைவி. அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? சும்மா நான் சமுகி சொன்ன மாதிரி சொல்லல, தன் கோவை கனிவாய் திறந்து சொல்றாங்க. தமயந்தி அந்த பூங்குயில ஆய மயிலை அவ போறதுக்கு முன்னால போய் அகலா முன்னம் கொண்டு வான்னு கட்டளை இடுறாங்க. தமயந்தி வந்துடுறாங்க. தமயந்தி வந்த உடனே அழகா கூப்பிடுறாங்க, பைந்தொடியே பைந்தொடியே, உள்ளவாறு எல்லாம் உரை. நீ உனக்கு என்ன நேர்ந்ததோ அதை உள்ளவாறு எல்லாம் உரை என்கிறார். பாதகாணிக்கைன்னு ஒரு படம் உண்டு, திரைப்படம். கவியரசர் கண்ணதாசன் எழுதி சாவித்திரி அம்மா படிப்பாங்க. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி படிப்பாங்கல்ல. அது போல என்னை தனி வனத்திட்டு எங்கோன், என்னை தனி வனத்திட்டு எங்கோன், அதாவது என் தலைவன் எங்கோ பிரிந்தேக அங்கவனை காணாது தேடி இங்கு வந்தேன் என்று சொல்லுகிறாங்க. தமயந்தி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பொங்கு ஏயும் தாராள், பொங்கேயும் தாராள். அதாவது பொங்கு என்றால் மனம். எனக்கு இதை படிக்கும் போதுதான் கொங்கு நாடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு லேசா புரிஞ்சுது. பொங்கு என்றால் மனம், ஏயும் என்றால் நிறைந்த, தாராள் என்றால் தார் என்ற மாலை அணிந்த சேதி நகரத்து அரசி சொல்றாங்க. அதுல அந்த தமயந்திய அந்த அம்மா கூப்பிடுவாங்க பாருங்க. நம்ம சொல்லுவோம் நீண்ட கூந்தலை உடையாள்னு நம்ம சொல்லுவோம். அந்த அம்மா சொல்றாங்க தாழ் குழலாய்ங்கிறாங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை பிரயோகம் பாருங்க. அதாவது அந்த கூந்தல் தரை வரைக்கும் தாழ்ந்து தொங்கும். அதனால நீண்ட கூந்தலை உடையாள்னு சொல்லாம தாழ் குழலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? தாழ் குழலாய் நீண்ட கூந்தலை உடைய தமயந்தி, உன் நாயகனை தேடி கண்டுபிடித்து தருகிறேன், அதுவரையில் இங்கே என்னுடன் தங்கிடுன்னு சொல்றாங்க. சேதுல தமயந்தி இப்படி இருக்க, சேதி அரசன் தன் மனைவி ராணி அறியாதபடி சுவேதன் என்னும் அந்தணனை அனுப்பி சேதி அரசன் சில சேதி சேகரித்தார். ஓடும் குதிரைகள் பூட்டிய தேரில் வருகின்ற சூரியனின் ஒளி போகும் இடமெல்லாம் புகுந்து சுவேதன் தேடுகிறான். தமயந்தி வீமராசனின் மகள் என்று அறிகிறார். தமயந்தி அழுக, சுவேதன் என்ற அந்தணன் அழுக, செய்வது அறியாது நகரத்தார் திகைத்து நின்று துன்பமுற்றனர்.
பாவம் எப்படி ஆயிட்டாங்க இந்த தமயந்தி. அத பாருங்க நீங்க, அந்த இது பாருங்க, அவங்க எப்பேற்பட்ட அரசி. அவங்க சோர்குழலும் வேணியாய், முடி சட விழுந்து போச்சு. வெண்துகிலும் பாதியாய், உட பாதி ஆயிடுச்சு. வெண்துயரு ஆணியாய், என்ன ஒரு வார்த்தைய பாருங்க. இந்த உலகத்துல இந்த தமயந்திய மாதிரி ஒரு கஷ்டம் வேற எந்த மாதராது அடைஞ்சிருப்பாங்களான்னு கிடையாது. அதனால வெண் துயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகத்துல வேணும்னா அது நம்ம தமயந்தி. அதனால வெண் துயரு காணியாய் சொல்றாங்க பாருங்க. மென்மலரை கோதி போய் மேதி. இந்த மென்மலர்னா தாமரை, மேதி என்றால் எரும மாடு. இந்த மென்மலரை கோதி போய் மேதி குறுகெழுப்பும் தன்பனை சூழ். 3 சுழி தன், 3 சுழி பனை, 3 சுழி. 2 சுழி பனை என்றால் பனை மரம், 3 சுழி பனை என்றால் வயல். குறுகு என்றால் அன்னம், குறுகெழுப்பும் தாமரை மலரை போய் பிடுங்குது இந்த கோதி எடுக்குது எரும மாடு. அதுல அமர்ந்திருக்கிற குறுகு ஆகிய அன்னப்பறவைகள் எல்லாம் விழுத்து எழுந்து பறந்து போகின்றது. அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, குறுகெழுப்பும் தன் பனை சூழ். நம்ம ஊர்ல சொல்லுவோம் பண்ணையார், பண்ணையார்னு சொல்லுவோம். இந்த பண்ணையாருங்கிற சொல் எங்க இருந்து வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா, பனை என்றால் வயல், வயலை உடையவர் பனையார், பனையார் பண்ணையார் என்று ஆகி இருக்கலாம். சோ ஆக இந்த குறுகெழுப்பும் தன்பனை சூழ் வயல் உள்ள பண்ணையில் சேதிகோன் தேவி திகைத்து சொல்லுகிறாள். இந்திரசேனனையும் இந்திரசேனையையும் பார்த்தாவது தன்னுடைய துன்பம் தனிமை சிறிது நீங்கும்படி தமயந்தியினுடைய பிதாவின் ஊருக்கு திரும்பி போகச் செய்தான் சேதி தேச தரசன். தமயந்தி பிறந்த அகத்துக்கு வருகிறாள். தீய கொடும் காணாள நாட்டு மக்களையும் கைவிட்டு காதலன் பின் போனாள். புகுந்த பொழுது, இப்போது உள்ளே புகுந்த பொழுது, கோயிலும், கோயில் என்றால் அரண்மனை, அரண்மனையில் உள்ளவர் அரசன் பீமராசன். அந்தப்புறமும், அந்தப்புறத்தில் உள்ளவர் அவர் மனைவி ராணி. கொடி அசைகின்ற வாயிலில் உள்ளோர், வாயில் காப்பாளர் அசைவற்று திகைத்தார்கள். அவளை கண்டு அழுதார்கள். அழுது கொண்டே அவள் மீது விழுந்தார்கள். சிலர் அவளை கண்டு சந்தேகித்தார்கள். சிலர் திகைத்து உயிர்த்தல் ஒன்று மட்டுமே கொண்டிருந்தனர். சிலர் அவளுடைய கற்பு நிலை நோக்கி தொழுதார்கள். எல்லா புறங்களிலும் இருந்து சூழ்ந்து வந்தார்கள். எப்போதோ நடந்த இந்த கதையை இப்ப படிக்கிறோம். அப்ப நடந்ததை இப்ப சொல்றாரு. ஆனா பாட்டுல எப்படி சொல்லுவாரு தெரியுமா? அழுவார், விழுவார், அயிர்ப்பார், உயிர்ப்பார், தொழுவார், தமரெங்கும் சூழ்வார், வலுவாத காமம் கொண்டு. அதாவது உலக மக்கள், அந்த மக்கள் எல்லாம் தவறுதல் இல்லாத அன்பினால் சமுத்திரம் போல சூழ்ந்தனர்னு சொல்லுவார். இதுல ஒரு ரசிக்கத்தக்க ஒன்று உள்ளது பாருங்க. ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிரிப்பார், சிரிப்பார் பகர வினைமுற்று, அழுவார் வகர வினைமுற்று. இவர் அழுவதை அழுகிறேன்னு சொல்றாரு. இது நிகழ்காலம். ஆனா மத்தவங்க எல்லாம் அழுவார், சிரிப்பார், இது எதிர்காலம். இதுக்கு பேரு கால வலு அமைதின்னு பேரு. இது மாதிரி நல தமயந்தில அழுதார், விழுந்தார், உயிர்த்தார், தொழுதார், ஏன்னா அப்ப நடந்தது தானே. அழுதார், விழுந்தார், உயிர்த்தார், தொழுதார், சூழ்ந்தார், இப்படித்தானே சொல்லணும். ஆனால் கால வலு அமைதி, அதாவது நிகழ்காலம் இறந்த காலமாக கூற வேண்டும்.
ஆனால் நிகழ்காலத்தை அழுவார், விழுவார், அயிர்ப்பார், உயிர்ப்பார் என்று எதிர்காலமாக கூறியது இந்த நலத்தமயந்திலே மட்டுமே வருவது இதற்கு முன்னர் உள்ள இலக்கியங்களில் இருப்பதாக தெரியவில்லை என்று ஒரு சில ஆசிரியர்கள் கூறுவார்கள். பட்ட துன்பம், சரி, இலக்கியத்தில் ஒரு இலக்கணம் அது இருக்கட்டும். பட்ட துன்பம் இது என்று சொல்லாமல் முன்னால வரும் தந்தையிடம் கண்ணீர் விட்டு அழுதாள் தமயந்தி. தமயந்தி தந்தையை காணுகிறாள். பிறந்தகத்தில் தாமரை கண்ணீர் சொரிய அவன் மேல் கண்ணீர் விழுந்து அழுதாள். இந்த இடத்துல ஒரு அருமையான பாடல் ஒன்று உள்ளது. செவ்வண்ண வாயாள் சிவந்த நிறமுடைய வாயை உடைய வீமராசன் மனைவி தேர்வேந்தனும் மகளை அவ்வண்ணம் கண்டக்கால் ஆற்றுவரோ, அந்த நிலைமையில் கண்டால் சகிப்பார்களோ? மெய்வண்ணம் அத்தாய் தந்தையர் உடைய உடலினது நிலைமை ஓய்ந்து நீர் போய் உலர்கின்றதொத்த தமர் ஓய்ந்து தளர நாக்கின் நீரானது நீங்கி உலர்கின்ற நாக்கு மேலும் மேலும் வறண்டு போவதனால் உலர்ந்த நாக்கு என்று கூறாமல் உலர்கின்ற நாக்கு என்று கூறி சிறப்பாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். அருமையான பாடல். நலவெண்பாவில் இந்த பாடலில் 3 வண்ணம், செவ்வண்ணம், அவ்வண்ணம், மெய்வண்ணம். இது கம்பனின் கவி சக்கரவர்த்தி பாலகாண்டம் அகலிகை காண்டத்திலே, அகலிகை படலத்திலே இவ்வண்ணம் என்று தொடங்கி 8, அதாவது என் வண்ணம் சொல்லுவார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், உய்வண்ணம், துயர் வண்ணம், மைவண்ணம், மலைவண்ணம், கைவண்ணம், அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். இந்த பாடலிலே மைவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே என்று கூறுவார். இதே வரியினை மலைவண்ணத்து அண்ணலே மின்னும் மாமலை என்று பெரிய திருமொழி பாடலில் 9 வண்ணம் சொல்லுவார். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீர்களானால், இந்த வண்ணம் வண்ணம் அவ்வண்ணம் என்று சொல்லுவதிலே உள்ள அடிப்படை என்ன என்று கேட்டால், அந்த காலத்திலே சில இலக்கியங்களிலே பெரிய பெரிய புலவர்கள் கவிஞர்கள் எல்லாம் கூறுவதை திருப்பி கூறினால் அது குற்றம் என்று கூறுவார்கள். எனவே கூறியதை திருப்பி கூறாமல் இருப்பதற்காக அவ்வண்ணம் இவ்வண்ணம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார்கள். இப்போ தாய் தமயந்தியை பார்த்து புலம்புகிறார். நளன் தமயந்தியை விட்டு விலகிய நேரத்தில் பனி இருளில் பாழ் மண்டபத்திலே உன்னை நினையாது நீ தனிது அகன்ற போது நின்று என்ன நினைத்தாய், என்ன செய்தாய் என்று புலம்புகிறாள் தாய். கார் இருள் மாதிரி பனி இருள்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். அதாவது குளிர்ச்சியான இருள், நடு இரவில் சூரியன் உதிப்பதற்கும் சூரியன் அஸ்தமாவதற்கும் நடுவில் உள்ள அந்த இருள் குளிர் மிகுந்திருக்கும். அதனால பனி இருளில்னு சொல்லுவார். புலம்புகிறாள் தாயாரை பார்த்து. பொன்னினை தாயை நோக்கி புலர்ந்து என்று முடிக்கிறார். புலர்ந்து என்றால் வாடி. இந்த நிலையில் கலி தொடர் காண்டம் முற்றுகிறது. கலி நீங்கு காண்டம் அடுத்து தொடர்கிறது. இங்கே ஏதோ பேசிவிட்டேன் நலவென்பா என்று நினைக்க வேண்டாம். பாயிரத்திலே புகழேந்தி புலவர் அவர்கள் பாடியது போல், வெந்தருகன் வேளத்தை வேரி கமலத்தின் தந்துவினார் கட்ட சமைவதொக்கும் பைந்தொடையில் தேன்பாடும் தார் நலந்தன் தெய்வ திருக்கதையை யான் பேசலுற்ற இது என்று கூறிக்கொள்கிறேன். இந்த தமயந்தியின் பெயரை இந்த பகுதியிலே கமலமயிலே என்று வணிகன் கூறுகிறான். மைக்குழலாய் என்று அதே வணிகன் கூறுகிறான். திருவை என்று திருமகளாகிய தமயந்தியை சேதி நகர்க்கே போக விட்டு போவான். திருவை என்று கூறுகிறார். சேதி நாட்டு அரசியோ புனையிலையாய் பூங்குயிலை ஆயமயிலை பைந்தொடியே தாழ்குழலாய் என்று பாராட்டுவாள். தமயந்தியை காட்டிலே அப்படியே விட்டுட்டு போனால் அவள் மீளா தீங்கு நேரிடலாம் என்பதற்காகவும், கொண்டோன் பெற்றோன் இருவர் புகழும் குறைவு வந்து அழியும் என்பதனாலும் சேதி நகர்க்கே கொண்டு போய் விட்டுடுறான் அந்த வணிகன்.
மன்னர்தன் கீர்த்தியினை பார்மேல் நடத்துவான் என்றதோடு அவன் செய்யாமல் செய்த உதவிக்கு சும்மா வணிகன் என்று சொல்லாமல் அவரை அந்த வணிகனை புகழேந்தி புலவர் கொடை வணிகன் என்று கூறி சிறப்பித்து கூறுவார். இது அளவிற்கும் இந்த எனது உரையை இத்தனை பொறுமையோடும் இத்தனை ஆவலோடும் கேட்ட அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் சமூகி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான ஒரு உரை. தாங்கள் படித்தது விலங்கியல் மட்டும் என்று நான் நினைத்தேன். இல்லை இல்லை, எனக்கு புவியியலும் தெரியும் என்று கூறி இந்த கதை எங்கு நடந்தது என்பதை சொல்லி, சேதி நாடு என்பது மத்திய பிரதேசத்தில் என்பதை சொன்னீர்கள். அது சிறப்பல்லவா? அது மட்டுமல்ல, கண்டானை உற்றான் என்னும் சொல்லை பிரித்து கண்டு ஐயமுற்றான் என்று சொன்னது தங்களுடைய இலக்கிய புலமையை காட்டவில்லையா? இலக்கியம் அறிந்தவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகையினால்தான் கம்பன் கூறிய வண்ணங்களையும் இங்கே எடுத்து வந்து காட்டினீர்கள். இலக்கிய இதவண்ணம், இலக்கிய சொல்வண்ணம், இலக்கிய மொழிவண்ணம் ஆகிய வண்ணங்களால் நீங்கள் இங்கே வர்ணமடித்து இருக்கின்றீர்கள் என்று கூறி உங்களுடைய பேச்சு ஒரு சிறப்பான ஒரு பேச்சாக இருந்தது. ஐயா கேஜிஆர் அவர்கள் நடத்திய பாடத்தை இன்னொரு முறை நாங்கள் கேட்டு எங்கள் செவிகளில் வாங்கி உள்ளத்தில் ஆழ பதித்து கொண்டோம் என்பதை சொல்வதை தவிர இதற்கு மேல் சொல்வதற்கு வேறு என்ன இருக்கின்றது என்று கூறி தங்களுடைய பேச்சுக்கு நன்றி கூறி, அடுத்ததாக இந்த அவையிலே பேசி வருவதற்காக ஒல்குமான் அவர்களை என்போடு அழைக்கின்றேன். அம்மா அவர்களை பற்றி அதிகமாக கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு நாடறிந்த ஒரு புலவர் என்றுதான் கூற வேண்டும். ஆசிரியர் பணியிலிருந்து வந்தாலும் என்றும் ஒரு ஆசிரியராக பழமொழிகளை பற்றியெல்லாம் அடுக்கிக் கொண்டு வருகின்றார். பல நல்ல கருத்துக்களை எல்லாம் வாட்ஸ்அப்பிலே அம்மா அவர்கள் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார். கேஜிஆர் கூறுவது போல உறங்கா கவிஞராக அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. எப்பொழுது தூங்குவார், எப்பொழுது விழிப்பார், எப்பொழுது கவிதை எழுதுவார், எப்பொழுது அதை இணையத்திலே பதிவு செய்வார் என்பதெல்லாம் யாரும் அறியாத ஒரு ரகசியமாக இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இணையத்திலே பதிகின்ற பொழுது அங்கே காலமும் நேரமும் அங்கே பதிவாகிவிட்டது. ஆக எத்தகைய சிறப்புகளை பற்றி அம்மா அவர்களை பற்றி கூறுவது என்றால் கூறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய அரங்கத்தில் நிகழ்ச்சியை காலத்தை முடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அம்மா அவர்களை உங்களோடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உலகமளித்த பரிசு என்னும் தலைப்பிலே பேச வந்திருக்கிறீர்கள். இந்த நலவன்பாவை பற்றிய இலக்கிய பரிசிலை எங்களுக்கெல்லாம் எடுத்துத் தாருங்கள். இப்பொழுதும் சற்று பரிசு பெற்றவர்களாக ஆகிக் கொள்கிறோம் என்று கூறி உங்களை பரிசு வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு அற்புதமான வாய்ப்பினை தந்த வெள்ளி இலக்கிய மேடையை வணங்கி 177வது நிகழ்விலே பங்கு கொள்வதற்கான இந்த வாய்ப்பினை பெரும் பெயராக கருதுகிறேன். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திய பிறகு எந்த அளவிற்கு அது மாணவர்கள் மனதிலே சென்று பதிந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வைக்கக்கூடிய ஒரு சிறு தேர்வாகத்தான் நான் நினைக்கிறேன். பாலச்சந்தர் படம் பார்க்கிற பொழுது, முதல் படம் பார்க்கிற பொழுது எவ்வளவு அருமையா எடுத்திருக்கிறார், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரிலும் ஒரு மாறுபட்ட கோணத்திலே படம் எடுப்பதிலே வல்லவர் அவர். ஆனால் அடுத்தடுத்து அவர் எடுக்கிற பொழுது அந்த அளவிற்கு இல்லையே என்று ஒப்பிட்டு நோக்குவது மக்களுடைய இயல்பு. அது போல கேஜிஆர் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக நலவெண்பாவை பற்றி நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு என்னதான் அமைக்கப்படுகிறது என்றாலும் ஓரளவிற்கேனும் நாங்கள் பேச வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு பேச முடியுமா என்பது ஒரு ஐயத்தோடு ஒரு மாணவனுடைய பரீட்சை எழுதுகிற பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலேதான் இந்த உரையினை நான் துவங்குகிறேன். புகழேந்தி புலவர் சொல்வார், களி நீங்கு படலத்திலே அருளும் திருப்பாதம் என்று அழகிய தலைப்பிட்டு முதலையால் பற்றப்பட்ட களிறு
வேத மூலமே என்று அழைக்க வந்து அருளினான் திருமால். ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்த உடனே செம்பெருமான் அருள் புரிவான் என்று சொல்வார்கள். அந்த இருவரையும் வணங்கி நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன். மிக அற்புதமாக சமீக ஐயா அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நிறைய எடுத்துக்காட்டை எல்லாம் சொல்லி இலக்கணத்தை எல்லாம் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இலக்கண திருத்தமாக பேசுவதற்கு எனக்கு தெரியாவிட்டாலும் ஓரளவுக்கு பேசுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்லி, இந்த அற்புதமான நிகழ்விலே அரவம் தந்த பரிசு. பொதுவாக சனி பிடிக்கிற பொழுது ஒரு மனிதனுடைய 3 நிலைப்பாடுகள் மாறும். அவனுக்கு அருளால் வரக்கூடிய, இறைவனுடைய அருளால் வரக்கூடிய அந்த செல்வம், அருட்செல்வம், பொருட்செல்வம், கல்வி செல்வம், இவை 3னாலும் எந்த பயனும் இல்லாத அளவிற்கு சனி அவனை பிடித்து ஆட்டும். அவன் என்ன முயற்சி செய்தாலும் அது முடியாது. அந்த காலம் முடிகிற வரையிலே அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் நம்முடைய கதாநாயகனான நலனும் கதாநாயகியான தமயந்தியும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கானகத்திலே தமயந்தியை விட்டுவிட்டு நலன் தனித்து வந்து கொண்டிருக்கின்றான். தமயந்தியை சரியாக தன்னுடைய தந்தையோடு கொண்டு சேர்த்த புகழேந்தி புலவர் நலனுக்கு என்னவாயிற்று என்பதை நமக்கு சொல்வதற்காக அந்த காட்சிகளை நமக்கு காட்டுகிறார். மிக அற்புதமாக நலவென்பானுடைய அந்த காட்சி அமைப்பானது மிகச் சிறப்பாக இருக்கும். ஒன்றோடொன்று அழகாக ஒரு சங்கிலி பிணைப்பு போல. இந்த கலிநீங்கு படலத்திலே நலன் வந்து கொண்டிருக்கின்றான். கானகத்திலே தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு வந்தோமே என்று ராமாயணத்திலே சீதையை தேடி அழைக்கிற ராமனுடைய மனநிலையை போல வேதனையோடு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய காதுகளிலே மன்னனே உனக்கு அபயம் என்று ஒரு குரல் ஒலிக்கிறது. இந்த குரல் இவனால் தனக்கு உதவி செய்ய முடியும் என்பதும் எப்படி அந்த குரலுக்கு உரியவன் நினைத்தான் என்பதை யோசித்து பார்க்கிற பொழுது நாம் யோசித்துக் கொண்டே இருப்போம். இப்பொழுது அந்த குரல் வந்த திசையை நோக்கி நலன் சென்று கொண்டிருக்கின்றான். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வெண் தீயிலே மாட்டிக்கொண்டு ஒரு அரவமானது துன்பப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறான். என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று மீண்டும் அந்த அரச நலனிடம் முறையிடுகிறான். மன்னனே உனக்கு அபயம் என வெந்தியில் சிக்கிய அரவரசன் அழைக்க குரல் வந்த திசை நோக்கி நலன் செல்கிறான். அங்கே வெந்தியின் வசப்பட்டு எரிகின்ற பாம்பினை கண்டான். தீக்கடவுள் இவன் தமயந்தியிடம் தூது சென்றான் அல்லவா? தூது சென்ற போது எந்த அளவிற்கு அவன் தமயந்தி மீது அன்பு கொண்டிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு இவர்கள் சொன்ன தூதை அப்படியே கொண்டு போய் அவனிடம் சேர்க்கிறான். அந்த நலனுடைய சிறந்த பண்பிற்காக தீக்கடவுள் இவனுக்கு ஒரு வரம் அளிக்கிறார். உன்னை தீ எந்த விதத்திலும் தீண்டாது என்கிற அளவிலே அவன் தீயிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரவத்தை, அந்த வரத்தை மனதிலே ஏந்தி கொண்டு சென்று காப்பதற்காக போகிறான். எதனால் இந்த தீயில் வசப்பட்டிருக்கிறேன், எதனால் இந்த தீப்பிழம்பில் நான் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை அந்த அரவரசன் சொல்கிறான் நலனிடம். வேத முனி ஒருவனின் சாபத்தால் இத்தீயில் சிக்கி அழிகின்றேன், என்னை அன்பு கொண்டு காத்து மீட்பாயாக என்றான் அரவரசன். என்னை அன்போடு நீ காப்பாற்று, ஒரு வேத முனிவனுடைய சாபத்தால் நான் இப்படி சிக்கி தவிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஒரு வேத முனியினுடைய சாபத்தால் இன்னொரு அரசன் சிக்கிய கதை கூட எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு முனிவன் தபத்திலே இருப்பான். அப்பொழுது இந்த நாட்டினுடைய அரசன் அந்த முனிவனுடைய கவனத்தை கவரக்கூடிய வகையிலே ஏதோ பேசுவதற்காக முயல்கிறான். ஆனால் தபத்திலே இருக்கக்கூடிய அந்த முனிவருக்கு அது காதில் விழாது. ஒரு அரசன் வந்து பேசுகிறேன், இப்படி அலட்சியமாக கவனிக்காமல் இருக்கிறாயே என்று இறந்த ஒரு பாம்பினை அந்த முனிவருடைய கழுத்திலே போட்டுவிட்டு போய்விடுவான் அந்த அரசன். இந்த முனிவனுடைய மகன் வந்து இதை பார்க்கிறான். அவனுக்கு கோபம் வருகிறது. எந்த மனிதன் இதை செய்தானோ அவன் அரவத்தால் தீண்டப்பட்டு இறப்பான் என்று சாபம் இடுகிறார். முனிவன் கூட ஐயோ இப்படி சொல்லிவிட்டாய் என்று கேட்கிறார். இல்லை, நிச்சயமாக ஒரு முனிவனை இப்படி அவமானப்படுத்தியவனுக்கு அந்த மாதிரியான இறப்புதான் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இந்த
இதுல இருந்து விடுதலை பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? 7 நாட்களுக்குள் உன்னை அந்த அரவம் தீண்டாவிட்டால் நீ காப்பாற்றப்படுவாய் என்று சொல்ல, நடுக்கடலிலே ஒரு பெரிய வீடு அமைத்து அங்கே அவன் இருக்கிறான். 7வது நாள் ஆகிவிட்டது. ஆகா, நிச்சயமாக நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம், அரவத்தால் நமக்கு ஆபத்தில்லை என்று அவன் சந்தோஷப்படுகின்ற அந்த வேளையிலே கடலிலே அழகான ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது. எலுமிச்சம்பழம் பார்க்காதவன அரசன். அதை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. அதை தொடுகிறான், அது பாம்பாக மாறி அவனை தீண்டி விடுகிறது என்பதாக நாம் கதை படிக்கிறோம். ஆக இதனால் இப்படி நடக்க வேண்டும் என்கிற விதி இருக்கிற பொழுது, அந்த சனியினுடைய ஆட்சி இருக்கிற பொழுது யாராலும் அதிலிருந்து மீள முடியாது, மதியாலும் கூட வெல்ல முடியாது விதியை என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த நிலையிலேதான் ஒரு வேத முனிவனுடைய சாபத்தால் இந்த செய்யிலே சிக்கி நான் அழுகின்றேன், என்னை அன்பு கொண்டு காத்து மீட்பாயாக அப்படின்னு அரவரசன் சொல்றான். எப்படி அழைக்கிறான்? உயர் குணத்தோனே, நீ எடுத்ததனால் தீமை நீங்க பெற்றேன், இந்த தழலினை அவித்து என்னை கொண்டு போய் வேறிடம் சேர்ப்பாயாக. நீ உயர்ந்த குணம் உடையவன், அதனாலதான் இந்த தழலிலே மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை என்று என்னை காப்பதற்காக நீ வந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் உடையவனே, என்னை இந்த தீயிடமிருந்து மீட்டு வேறொரு இடத்திற்கு பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகிறான் அரசன். யாரு? அரவரசன். உடனேயே அவரை பத்தி புகழேந்தி சொல்கிற பொழுதெல்லாம் ஐயா கூட அடிக்கடி சொல்வார், இப்பொழுது அவனுக்கு அரசும் இல்லை, முடியும் இல்லை, எதுவும் இல்லை, இருந்தாலும் அவனை பற்றி குறிப்பிடுகிற பொழுதெல்லாம் 7 உலகத்தையும் ஆளக்கூடிய மாட்சிமை பொருந்திய நலன் என்று சொல்வார். அப்படி சொல்கிற பொழுதுதான் 7 உலகமும் சூழ் கடலும் குன்றும் சுவந்த குலப்புயத்தான் என்று அழகாக நலனை பற்றி வர்ணித்து, காட்டிலே அரவரசனை தீயினின்று மீட்டெடுத்து வேறு இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக முயற்சி செய்கிறான். என்ன சொல்கிறான் அரவரசன்? மண்ணின் மீது என்னை நின் அடியால் 1 முதல் தச என்று சொல்லி இடுக. தச என்றால் 2 அர்த்தம். ஒன்று என்கிற எண்ணெய் குறிக்கும், இன்னொன்று கடி என்கிற அர்த்தத்தில் வரும். ஆக இந்த பாம்பு சொன்ன என்ன அர்த்தத்தில் சொல்கிறது என்றால் கடி என்கிற அர்த்தத்திலே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அது நினைத்துக் கொண்டிருக்கிறது. தச 10 என்கிற எண்ணோடு அவன் கணக்கிட்டு தன்னுடைய அழகான பொற்பாதத்தால் 10 எண்ணி தச என்று சொல்லிவிட அந்த பாம்பு கடிக்கிறது. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், எவ்வளவு கஷ்டப்பட்டு தீ நின்றும் காத்திருக்கிறான், அப்படி இருக்கிற பொழுது இந்த பாம்பு கடித்தது சரிதானா என்று ஒரு கேள்வி வரும். நமக்கு பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், சனி பிடித்திருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் பாம்பு கடிப்பது போல கனவில் வந்தாலே சனி நீங்கிவிடும் என்று சொல்வார்கள். அப்ப இங்க பாம்பு நிஜமாவே கடிக்குது. அப்போ அந்த களி முற்றும் நீங்குவதற்காக அந்த பாம்பு கடித்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதான் அப்படி கடிக்கிறது. இவ்வளவு நன்மை செய்தவனுக்கும் ஒரு தீமை செய்கிறது என்றால் அதற்கு பின்னாலே ஒரு காரணம் ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலேயும் நமக்கு வரக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் வேறு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். சோதிக்கின்ற பொழுதெல்லாம் சோதியின் வேறொரு சோதனையை மனதில் வைத்துக் கொண்டிருப்பான் என்று சொல்வார்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் படாத கஷ்டத்தையா நாம் பட்டுவிட்டோம் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள். அப்படி தசா என்று எண்ணி 10வது எண்ணு 10 என்று எண்ணி கீழே விடுகிற பொழுது அந்த அரவம் அவனை கடிக்கிறது. இவனுடைய உருவம் மாறி விடுகிறது. இந்த உருவம் மாறி அவன் அப்படியே வெந்தலில் வெந்த மாறி குறுகி போய் இருக்கிறான். இப்போ புகழேந்தி புலவர் அழகா சொல்றார், எப்படிப்பட்ட பாகுவான வாட்டசாட்டமான அழகான அரசனவன் நலன். பெரிய விழிகளை கொண்ட, அழகிய விழிகளை கொண்ட, மீன் போன்ற கயல் போன்ற விழிகளை கொண்ட தமயந்தி நாள் முழுவதும் பார்த்தாலும் முழுமையாக பார்த்து ரசிக்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த அழகிய பெரிய உருவம் கொண்ட அந்த நலனுடைய உருவம் குறுகிவிட்டதே என்று அவரும் வருந்தி நம்மையும் வருந்த வைக்கிறார். அந்த வரிகளை எல்லாம் படிக்கிற பொழுது நமக்கு அவ்வளவு ஆதங்கமாக இருக்கும். எப்பேற்பட்ட ஆஜானுபாகுவாக இருந்தவன் இப்படி குறுகிய ஒரு தோற்றத்தோடு இருக்கிறானே என்று நமக்கும் தோன்றும். அப்படி ஒரு குறுகிய நிலையிலே அவனுடைய உருவமானது மாறிவிடுகிறது என்று அவர் சொல்கிறார். இப்படி அழகிய அந்த பெண்ணால் பார்த்து ரசித்து ரசித்து முழுமையாக பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஆஜானுபாகுவான நலனுடைய உருவம் மிக குறுகிய அளவிலே போய்விடுகிறது. அதற்கு இன்னொன்றும் சொல்வார், அதுதான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எந்த மாதிரி அந்த உருவம் குறுகிவிட்டதாம், மனம் குறுகிய நிலையிலே இருக்கிறவர்கள்
மற்றவர்களுக்கு ஈய மாட்டார்கள், பணத்தை பொருளை கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு, அந்த வறியவர்களுக்கு ஏதும் கொடுக்காதவர்களுக்கு ஆக்கம் எப்படி சுருங்கி விடுமோ, வள்ளுவர் அதுதான் சொல்வார், ஆக்கம் சுருங்கி விடும் என்று சொல்வார். அப்படி ஆக்கம் எப்படி சுருங்கி விடுமோ அது போல இவனுடைய உருவமானது அந்த பாம்பு கடித்த உடனே சுருங்கி விட்டது என்று அழகாக புகழேந்தி புலவர் நமக்கு எடுத்து சொல்கிறார். அப்போ நான் செஞ்ச உதவிக்கு மாறாக இப்படிப்பட்ட தீங்கினை செய்து விட்டாயே என்றால் அதுவும் கலியினுடைய ஏவல்தான் என்பதாக நமக்கு ஆசிரியர் சொல்கிறார். இப்போ அப்படி தசன்னு சொன்ன உடனேயே எயிறு வைத்தான் அப்படின்பார் ஆசிரியர். பல்லை வைத்து கடிக்கிறான் இந்த அரவரசன். அப்ப அவன் சொன்ன உடனே, தீங்கிலியார் செற்ற திருமணத்தான் ஒன்று முதல் தச என்று என்ன அரவரசன் தன் பல்லால் அவனை தீண்டினான் உருமாறிற்று. என் உருவை மாற்றுதற்கு என்ன காரணம்னு கேட்கலாம். ஏன் என்னுடைய உருவத்தை நீ மாற்றினாய் அப்படின்னு கேட்கலாம் நலன் அரவரசனிடம். அவன் சொல்றான், இந்த தீங்கி இழைப்பதற்கு காரணம் என்னவென்றால், நீ கறந்து உரைய வேண்டிய காலம் இது. மற்றவர்கள் கண்ணில் படாது, உன்னை நீ இன்னார் என்று காட்டிக்கொள்ளாது மறைந்து வாழக்கூடிய ஒரு சமயம் இது. அதற்காகத்தான் உன்னை நான் கடி. ஒரு துன்பம் வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டானே அப்படின்னு இந்த கடவுளை என்னவெல்லாமோ சொல்றோம். அப்போ அந்த பாம்பு கூட ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் அவனை கடித்திருக்கிறது. நீ கறந்து வாழ வேண்டிய, மறைந்து வாழ வேண்டிய ஒரு காரணத்தினால் உன்னுடைய உருவை மாற்றி இருக்கிறேன். உன்னுடைய உருவு எப்படி இருக்கிறது? சின்னதாக மாறிவிட்டது. ஆகையினாலே இனிமே நீ நலன் என்கிற பெயரிலே நீ நடமாட வேண்டாம், உனக்கு வேறொரு பெயரை தருகிறேன் என்று அந்த பெயரையும் சொல்கிறான். அற்புதமான இந்த காட்சியை அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறான் அரவரசன்? உனக்கு இந்த தீங்கு இழைத்ததற்கு காரணம், உன்னுடைய உருவை மாற்றுவதற்கு காரணம், நீ மறைந்துரைய வேண்டியது. என்னுடைய பெயர் கார்கோடகன், நான் அரவரசன். உன்னை நான் வேண்டுமென்றேதான் இப்படி கடித்து மாற்றினேன் என்று சொல்லி ஒரு பரிசையும் தருகிறான். என்ன பரிசு? ஒரு ஆடையை தருகிறான். இந்த ஆடையை யாருக்கு தருகிறான் என்றால், மிகச் சிறப்பான வளமிக்க நாட்டினை உடைய நலன். அந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம் புகழேந்தி புலவர் பேசுகிற பொழுது அந்த வளத்தை பற்றி மட்டுமே கேட்டுக்கொண்டு இருக்கலாமோ என்று தோணும். அத்துணை கற்பனையோடு அழகாக சொல்வார். இங்க என்ன சொல்றார்? இறால் மீன் பாய்கிறதாம் எதன் மீது? குவளை மலர் மீது. அந்த குவளை மலர் தாங்கிக் கொண்டிருக்கின்ற தேனானது சிதறி தவளையின் வாயில் சென்று விழுகிறது. அப்படிப்பட்ட செழிப்பு மிக்க நாட்டினை உடைய நலனுக்கு ஒரு ஆடையை தருகிறான். யாரு? இந்த அரவரசன். அவனுடைய பெயர் என்ன? கார்கோடகன். இந்த ஆடையை நீ அணிந்து கொண்டால் உன்னுடைய உருவம் மீண்டும் மாறி உன்னுடைய பழைய நிலைக்கு நீ வந்து விடுவாய். அப்படி நீ வருவாய் என்றால், எப்பொழுது நீ வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்பொழுது உனக்கு உன்னுடைய உருவம் மாறி பழைய நிலைக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறதோ, அந்த நேரத்திலே நீ இந்த ஆடையை அணிந்து கொண்டால் உன்னுடைய பழைய உருவம் நலனாக நீ மாறிவிடுவாய் என்பதாக சொல்லி அந்த ஆடையை தருகிறது. இப்ப உருவம் வாகு என்றால் உருவம் அது குறைந்து விட்டது அல்லவா? அதனால உன் பெயர் இனிமேல் வாகுவன் என்று ஆகுக. எந்த பெயரில் நீ அழைக்கப்படுவாய்? வாகுவன் என்கிற பெயரிலே நீ இனி அழைக்கப்படுவாய். அந்த பெயரோடு நீ எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறான். அயோத்தி நகர் அடைந்து அயோத்தி நகர் அரசனுக்கு நீ தேரோட்டியாக செயலாற்றுவாயாக. அப்படி ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டும் என்றால், இவன் நலன் என்றோ நெடுத நாட்டு அரசன் என்றோ மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகையினாலே நீ தேரோட்டியாக இரு. அப்படி சொல்லும் போது ஆசிரியர் சொல்றார், பாரினை ஆளக்கூடிய அரசனுக்கு தேரோட்டுவதற்கான வாய்ப்பினை தருகிறதாம் அந்த அரவம். பாரையே ஆளக்கூடியவன், நெடுத நாட்டில் ஒரு அரசனாக கம்பீரமாக வலம் வந்தவன் அல்லவா நலன். அவனுக்கு தேரோட்டியாக ஆகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த அரவரசன் என்று புகழேந்தி புலவர் சொல்வார். அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் ஆசிரியர் தானும் அந்த வருத்தத்தை
பட்டுக்கொண்டு படிப்பவர்களுக்கும் அதை மனதிலே உருவாக்கி விடுவார். எப்பேற்பட்டவன் இப்படி இருக்கிறான், ஒரு நல்ல நிலையிலே இருந்தவன் கீழே தாழ்கிற பொழுது பார்க்கிறவர்கள் மனமெல்லாம் புண்பட்டுவிடும். எப்பேற்பட்ட நிலையிலே இருந்தான், ஒரு சூதாட்டத்தினால் எப்படியெல்லாம் நிலைமை மாறிவிட்டது என்பதை மகாபாரதத்திலே தருமனுக்கு சொல்வதற்காகத்தானே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலேதான் இதையெல்லாம் அழகாக எடுத்து சொல்லுவதாக சொல்கிறார். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவன் அல்லவா, அவனுக்கும் இப்பொழுது என்ன நிலைமை? தேரோட்டியாக அயோத்தி மாநகருக்கு சென்று அயோத்தி அரசனுக்கு தேரோட்டியாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறது இந்த கார்கோடகன் என்ற அரவரசன் என்கிற நிலையிலே மிகச் சிறப்பாக அந்த நிலையெல்லாம் அழகாக எடுத்து சொல்கிறார். இதுல என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் அழகிய கண்களை உடைய அந்த தமயந்தி இன்றெல்லாம் பார்த்தாலும் பார்க்க முடியாத அளவிற்கு மிகச்சிறந்த அழகான அந்த நெடிய உருவம் குறுகிவிட்டதே ஐயா என்று புகழேந்தி வருந்துவதை அழகாக தன்னுடைய வார்த்தைகளிலே படம் பிடித்து காட்டியிருப்பார். அதே மாதிரி இந்த அரவரசனும் உயர்குலத்தோனே என்று இவனை அழகாக அழைப்பார். நீ மிகச் சிறந்த குணம் உடையவன், ஏனென்றால் கானகத்திலே நீயே உன்னுடைய மனைவியை தொலைத்து விட்டு இருக்கிறாய். நம்ம ராமாயணத்துல பார்க்கிறோம், தன்னுடைய மனைவி இழந்து விட்டு நிற்பதனால்தான் வாலியை அதே மாதிரியான ஒரு சூழலிலே இருக்கிறான் என்பதற்காக வாலியை மறைந்து நின்று கொண்டான். அதை பற்றி நாம ஒரு பெரிய பட்டிமன்றமே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே மனைவியை இழந்த நிலையிலேயும் ஒரு அரவத்திற்கு துன்பத்தை தாங்க முடியாத அந்த அரவத்திற்கு தீயிலே இருந்து மீட்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய நலனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய கதாநாயகனை வானொலிகளை உயர்த்தி காட்டுகிறார் பொய்களந்தி புலவர். மிகச் சிறப்பானதாக தன்னுடைய கதையை அழகாக கொண்டு அங்க தமயந்திக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுத்து விட்டு இங்கே நலனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அந்த களியினுடைய அந்த ஆட்சி எப்படி இருக்கும், அது நீங்கிற பொழுது எப்படி இருக்கும். எப்பவுமே சொல்லுவாங்க, போக்கு சனி பொங்கு சனியாக மாறி ஏதேனும் தந்து விட்டு செல்லும் என்று பெரியவர்கள் இன்றைக்கும் சொல்வார்கள். சனியினுடைய இதை பற்றி சொல்கிற பொழுது, சனி பயிற்சி எல்லாம் சொல்கிற பொழுது, இன்னாருக்கு சனி இதோடு முடியும், இந்த 2.5 வருஷம் முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு இந்தந்த நன்மைகளை எல்லாம் செய்யும். அது நம்முடைய வாழ்க்கையிலேயே பார்ப்போம். சனி நீங்குகிற பொழுது ஒரு பெரிய அளவிலே ஒரு நன்மையை செய்துவிட்டு போகும். இங்கே என்ன நன்மையை செய்துவிட்டு போகிறது? அயோத்தி அரசினிடம் இவனை கொண்டு சேர்க்கிறது. அங்கே தேரோட்டியாக இவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அதுவும் ஒரு ஆடையை கொடுக்கிறது. இந்த ஆடையை அணிகிற பொழுது நீ பழைய நிலைக்கு வருவாய். அப்பொழுது நீ யார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளும். அப்பொழுது உனக்கு இழந்ததெல்லாம் பெறுவாய் என்பதான ஒரு சூழலை இந்த களி நீங்கு படலத்திலே நீங்கு காண்டத்திலே நாம் அற்புதமாக பார்க்கிறோம். அதனாலதான் அவர் முதலையால் காலை இழுக்க பற்றப்பட்ட அந்த களிறு அழைக்க உடனே ஓடி வந்து உதவி செய்தானே திருமால், அவனை வணங்கி எம்பெருமானை வணங்கி இதை நான் தொடங்குகிறேன் என்று நானும் சொன்னேன். நம்முடைய புகழேந்தி புலவரும் அந்த 2 பாடல்களிலே மிகச் சிறப்பாக அந்த கருத்துக்களை பதிய வைத்திருப்பார். இந்த இதுல மிகச் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நாட்டினுடைய செழிப்பினை அழகாக எடுத்து காட்டக்கூடிய வகையில இந்த குவளை மலர்ல இருக்கக்கூடிய தேன் சிதறி அது தவளையினுடைய வாயிலே சென்று விழுகிறது என்பதான ஒரு கற்பனை மிகுந்த ஒரு காட்சி படைப்பை எல்லாம் பார்க்கிற பொழுது நம்ம பார்க்கிறோம். சினிமால ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வரும் பொழுது மக்களுடைய அந்த மனதை சமாதானப்படுத்தி ஒரு சமநிலைக்கு கொண்டுவதற்காக ஒரு நகைச்சுவையை போடுவார்கள். அது மாதிரி துன்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே மக்களை மனதிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக இந்த கற்பனை எல்லாம் கொண்டு அழகாக மக்கள் மனதிலே பதியும்படியாக சில விடயங்களை ஆசிரியர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி எந்த அளவிற்கு என்னால் இதை உள்வாங்கிக் கொண்டு சொல்ல முடிந்தது என்பது தெரியவில்லை. ஆனாலும் சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்திலே இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அரவன் கொடுத்த பரிசு இன்று சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. அரவன் கொடுத்த பரிசு என்னும் தலைப்பிலே நீங்கள் பேசினாலும் எங்களுக்காக நீங்கள் இன்று கொடுத்த இலக்கிய பரிசு என்றுதான் அதனை நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம். அவ்வளவு அருமையாக ஒரு தமிழ் பரிசை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். தீயிலே எரிந்து கொண்டிருந்த கார்கோடனை காப்பாற்றிய நலனை
ஏன் பாம்பு கடித்தது என்று சொல்கின்ற பொழுது அதிலேயும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் விதியின் விளையாட்டு அப்படியெல்லாம் அங்கே விளையாடி கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் நலன் மறைந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனால் அங்கே பாம்பு அவனை கடித்து அவனை உருவத்தை மாற்றி இருக்கின்றது என்பது அங்கே ஒரு விதியின் விளையாட்டாக இருக்கின்றது. இப்படி கடித்து அவனை ஒரு துன்பத்திற்கு உள்ளாகிவிட்ட அந்த கார்கோடன் அவனுக்கு இதைய பரிகாரமாக, அதாவது சில சோசிக்காரர்கிட்ட போனோம்னா சாதகத்தை பார்த்து விட்டு உங்களுக்கு இதில் தோஷம் இருக்கின்றது, அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பார்கள். அதுபோல நலனை கடித்து விட்ட கார்கோடன் அவன் கடித்த பாவத்தை நீக்குவதற்காக, அந்த தோஷத்தை மறைப்பதற்காக ஒரு ஆடையை கொடுத்து, இதை எப்பொழுது நீ வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்போது அடைந்து கொண்டால் உன்னுடைய உருவம் வரும் என்று கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சியிலே அம்மா அவர்கள் மிக அழகாக கூறி ஒரு நாடு எப்படி வளமுடையதாக இருக்கின்றது என்பதை சிம்பாலிக்காக அங்கே புகழேந்தியார் அந்த பாடலிலே வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வளமை மிக்க ஒரு நாட்டிலே ஆண்டுகின்ற கொண்டு வந்த நலன் என்று கூறுகின்ற பொழுது புகழேந்தி புலவர் வெண்பாவில் எழுதினாலும் அதிலே விளக்கமான பல கருத்துக்களையும் தனத்தின் வளங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை மிகவும் அழகாக எடுத்து கூறி இந்த அவையினை மகிழ்ந்து வைக்க உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியினை கூறிக்கொள்கிறோம். இப்பொழுது நலன் அயோத்தி நகருக்கு செல்லுகின்றான், அங்கே தேரோட்டியாக செல்கின்றான் என்று முடிந்திருக்கின்ற கதை மீண்டும் அடுத்த வாரம் இந்த விட்ட இடத்திலிருந்து தொடரும். அதை கேட்பதற்காக நாங்கள் எல்லாம் ஆவலோடு இருக்கின்றோம். இப்பொழுது ஐயா கேஜிஆர் வசம் தலைமை முறையின் முடிவுரையாக ஐயா அவர்களை பேசுவதற்கு அழைக்கிட்டு வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. கவிஞர் சமூகி அவர்களும் தமிழினியால் உலகம்மாள் அவர்களும் மிக சிறப்பாக அவரவருடைய பகுதியை விளக்கி நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு நாடக பாணியிலே பேசியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். சமூகி அவர்கள் பேசுகின்ற பொழுது முதல் பாடலிலேயே இருந்து ஒரு சொல்லை எடுத்து மிக அழகாக நமக்கு விரித்து காட்டியிருக்கிறார். கண்டானை உற்றான் என்ற சொல்லை எடுத்து கண்டான் தான் ஐயுற்றான் என்று அழகாக அதை பிரித்து நமக்கு சொல்லியிருக்கின்றார். இந்த தமயந்தி வேடனை எரித்த பிறகு எப்படியோ நடந்து வீதியிலே வந்து நிற்கின்றாள். வீதியிலே வந்து நிற்கின்ற அந்த இடம்தான் சேதி நாடு. அங்கிருக்கின்ற சில பெண்கள் இப்படி அழுத கண்ணீரும் ஆற்றாத நிலையிலே ஒரு பெண் இருக்கிறாளே என்று அரசையிடம் போய் சொல்ல, அவளை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று அரசையும் சொல்லிவிடுகிறாள். அதை சொல்லுகின்ற பொழுது அந்த பூ மயிலானது ஓடி போய்விட போகிறது, சீக்கிரம் போய் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அழைத்து கொண்டு வந்து என்ன காரணத்தினாலே நீ இப்படி இந்த நிலையிலே இருக்கிறாய் என்று அந்த அரசை கேட்கிறார். அதை புகழேந்தி புலவர் எப்படி கேட்டார் என்பதை சமூகி அவர்கள் மிக அழகாக சொன்னார். யார் நீ, ஏன் இந்த நிலையிலே இருக்கின்றாய், எப்படி இங்கு வந்தாய் என்கின்ற வினாக்கள் எல்லாம் சாதாரணமாக ஒரு மனிதன் கேட்கிற மாதிரி ஒரு அரசி அந்த தமையனிடம் கேட்டாள் என்பதை மிக தெளிவாக நம்முடைய சமூகி அவர்கள் எடுத்து சொன்னார். அவளை பதில் சொல்கிறார். வழக்கம் போல காட்டிலே கைவிட்டு விட்டு போய்விட்டான் நலன் என்கின்ற கதையெல்லாம் அவளிடத்திலே அவள் சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். அந்த நேரத்திலே அந்தணன் வருகின்றான். விதர்ப்ப நாட்டு மன்னன் அந்தணனை அனுப்பி தேட சொல்கின்றான். அந்த அந்தணனும் எல்லா இடங்களையும் தேடிக்கொண்டு வருகின்றான். எந்தெந்த இடங்களிலே எல்லாம் தேடிக்கொண்டு வருகிறான் என்று சொன்னால், வெய்யோனுடைய ஒளிக்கற்றை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தேடிக்கொண்டு வருகின்றான் என்று அவர் அங்கே சொல்வார். இப்படி எல்லா இடங்களையும் தேடிக்கொண்டு வந்து கடைசியிலே சேதி நாட்டிலே வந்து சேர்ந்து விடுகிறான். அதையெல்லாம் நம்முடைய சமூகி அவர்கள் எடுத்து சொன்னார். அங்கே தமயந்தியை பார்க்கின்றான். தமயந்தியும் அவனும் 2 பேருமாக ஒருவர் தழுவி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியெல்லாம் பார்த்துவிட்டு அந்த அரசியிடத்திலே
அந்த அந்தணன் சொன்ன செய்தியை மிக அழகாக நம்முடைய சமிகை அவர்கள் எடுத்து சொன்னார். என்ன சொன்னார்? மாறி பெருங்கூந்தல் மாதராய், வழக்கமான ஊமைதான். மேகத்தை போன்ற கூந்தலை உடையவளே, உன் மகள் காரிகைப்பட்ட கஷ்டத்தை கண்டாயா என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொன்னார், சோர்குழல் வேணியாய், அந்த குழலானது சடைமுடியாக ஆகிவிட்டது. வெண்துயில் பாதியாய், அந்த துயிலானது பாதியாக போய்விட்டது. வெண்கொடுமைக்கு ஆணியாய் நின்றால் அயர்ந்து என்று ஒரு வரி வரும். அதை கூட சமூகி அவர்கள் ரொம்ப அழுத்தமாக சில பல உவமைகளோடு அதை எடுத்து சொல்லி இருக்கிறார். வெண்கொடுமைக்கு ஆணியாய் என்று. வெண்கொடுமைக்கு ஆணியாய் என்ற வார்த்தையை நினைக்கின்ற பொழுது கம்பராமாயணத்திலே பரதனை பற்றி கம்பன் சொல்வான் அல்லவா, செம்மையின் ஆணி என்று. அந்த வரிதான் நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. எப்படி அவன் செம்மையின் ஆணி என்று சொன்னானோ அதே போல் தமயந்தி பட்ட துயரங்களை எல்லாம் வெண்கொடுமைக்கு ஆணி என்று நலவெண்பாவிலே புகழேந்தி புலவர் வர்ணித்திருக்கின்றார். நம்முடைய சமூக அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், அந்த தாழ்குழல் என்பதற்கு அவ்வளவு பெரிய விளக்கத்தை சொல்லி காலடியிலே விழக்கூடிய குழல் என்று மிக விளக்கமாக எடுத்து சொன்னார். என்னமோ அந்த தாழ்குழல் என்பது அவருடைய மனதை ரொம்பவும் தொட்டு விட்டது என்று நினைக்கின்றேன். அவர் சொல்லுகின்ற பொழுதுதான் எனக்கு கவியரசு கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு வரி சொல்லியிருப்பான். பார்வையில் இளமை, வார்த்தையில் மழலை, கூந்தலும் தொட்டிடும் காலடி நிழலைன்னு எழுதினார். கூந்தலும் தொட்டிடும் காலடியே எழுதல அவர், கூந்தலும் தொட்டிடும் காலடி நிழலைன்னு எழுதியிருப்பார். தாழ்குழலுக்கு நீங்க சொன்னீங்களே, அது கண்ணதாசன் சொன்ன விளக்கம் என்னன்னா, கூந்தலும் தொட்டிடும் காலடி நிழலை, நிழல தொடுதான் என்று கண்ணதாசன் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அந்த செய்தி, இந்த தாழ்குழலை என்பதை மிக அழகாக நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றீர்கள். அப்படியேதான் அந்த அரசு இடத்திலே அவன் சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு அப்பன் வீட்டுக்கு போய்விடுகிறான். இதற்கு நான் அப்பன் வீட்டுக்கு போகின்றான். அந்த இடத்திலே தான் நீங்கள் ஒரு அழகான பாடலை எடுத்து சொன்னீர்கள். கம்பனோடு கூட ஒப்பிட்டு சொன்னீர்கள். செவ்வண்ண வாயால் சிவந்த வாயை உடைய தமயந்தி தேர்வேந்தனும் தன் மகளை அவ்வண்ணம் கண்டால் ஆற்றுவாரோ என்று ஒரு அழகான வரி வரும். அந்த வரியை எடுத்து கம்பனுடைய பாடலோடு நீங்கள் ஒப்பிட்டு சொன்னீர்கள். அது ஏற்கனவே நிறைய பேர் அந்த வண்ணம் வண்ணம் என்கின்ற பொழுது கம்பனையும் கண்ணதாசனுடைய பால்வனத்தையும் சொல்வதுண்டு. அதே மாதிரி கம்பனுக்கு முன்னாலேயே சேரமான் பெருமாள் நாயனார் என்பவர் பொன்வண்ண அந்தாதி என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் யார் என்று சொன்னால் திருப்புகழை படித்தவர்களுக்கு தெரியும். சுந்தரர் கைலைக்கு வருகின்ற வரையில் அந்த வாயிலிலே நின்று கொண்டிருந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். அங்கேதான் அவர் உலா எழுதுகின்றார். கைலாயநாத உலா என்று ஒரு உலா எழுதுவதாக அருணகிரிநாதர் நாதவிந்து கிளாதி நமோ நமோ என்கின்ற பாடலிலே அவர் சொல்வார். ஏழுதளம் புகழ் காவேரி ஆழ்வினை சூழ்கடலோடே முன் நாளினில் ஆடல் என்புரி மீதேறி மா கையில ஏறி என்றெல்லாம் அந்த பாடல் வரிகள் வரும். அந்த வரியிலே சொல்கின்ற அந்த சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ண அந்தாதி என்று ஒரு அந்தாதி எழுதியிருக்கிறார். அதிலேதான் சொல்வார், பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும். சிவபெருமான சொல்றது, பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்து இளங்கும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. அவனுடைய சடை எப்படின்னா பொன்னுடைய வண்ணம் மாதிரி இருக்குமா. அவங்கிட்ட இருக்குது அல்லவா அந்த வெள்ளி, இது விடை, வெள்ளி விடைன்றது அந்த காலை, அது எப்படிமா வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை. இந்த வெள்ளி குன்றமானது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த எருது, அவன் அமர்ந்திருக்கக்கூடிய வெள்ளையாட எருது என்று வண்ணம் வண்ணம் என்று அடிக்க எழுதியிருப்பார். அந்த பாட்டுக்கு பெயரே பொன்வண்ண அந்தாதி என்று பெயர். அது 10ஆம் நூற்றாண்டிலே வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே அதுக்கு அடுத்து கம்பன் என்று அந்த வண்ணங்கள் வருகின்றன. பாவேந்தர் பாரதிதாசன் கூட எழுதியிருப்பார். கைவண்ணம் அங்கு பூசணிக்காக பத்தி எழுதும்போது சொல்வார், கைவண்ணம் அங்கு கண்டேன் கரிவண்ணம் இங்கு கண்டேன் என்று எழுதியிருப்பார். இப்படி அந்த வண்ணத்தை வைத்துக் கொண்டு மிக அழகான பாடலை எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். தமயந்தி விதர்ப்ப நாட்டிலே போய் சேர்ந்து விட்டார். இப்பொழுது நலனுடைய பாத்திரம் தொடங்குகின்றது. அதுதான் கலிநீங்கு படலத்தினுடைய முதல் பகுதி தான் நாகம் அளித்த பரிசு என்பது. இந்த நாகம் ஒரு பெரிய பாத்திரத்தை இங்கே நலவென்பாலே வகித்துக் கொண்டிருக்கிறது. தமயந்தியை விழுங்கியதும் ஒரு நாகம்,
அவளை ஒரு வேடன் காப்பாற்றுகிறான். கார்கோடன் என்கின்ற நாகம் நெருப்பு நாகத்தை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நாகத்தை நலன் காப்பாற்றுகிறான். அது ஒரு திருப்புமுனை. வேடன் காப்பாற்றுவது ஒரு திருப்புமுனை என்று சொன்னால் அவருடைய கற்பை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக, தமயந்தினுடைய கற்பை மெய்ப்பிப்பதற்காக அந்த காட்சியை புகழேந்தி புலவர் வைத்திருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் கண்ணகியினுடைய கற்பை காட்டுவதற்காக மதுரை எரித்த மாதிரி இவள் தமயந்தினுடைய கற்பை காட்ட வேண்டும் என்பதற்காக இவள் வேடனை எரித்தாள் என்று இவர் வைத்திருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. இங்கே வரக்கூடிய இந்த கார்கோடன் என்கின்ற அரசன் இருக்கிறானே, இவன் கதையினுடைய திருப்புமுனை. இந்த நெருப்பிலே விழுகின்றான். அதையெல்லாம் அம்மையார் அவர்கள் ரொம்ப நாடக பாணியிலே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அங்கே இருந்து அந்த அரவை வெளியே எடுத்து விடுகின்றான். உடனே அந்த அரவானது அவனை தீண்டுகிறது. அது என்ன சொல்லி தீண்டுகிறான் அந்த இடத்தை தான் அங்க சொன்னாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாடல். அந்த முக்கியமான பாடலை மிக அழுத்தமாக உலகம்மாள் எடுத்து சொன்னாங்க. தச என்று சொன்னால் கடி என்று ஒரு பொருள், தச என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் 10 என்று ஒரு பொருள். அது என்ன சொல்கிற, எண்ணிக்கொண்டு உன்னுடைய காலடியை எண்ணிக்கொண்டு போ, அது 10 என்று வருகின்ற பொழுது என்னை கீழே போடு என்று சொல்கிறது. அது என்ன இப்படி சொன்னால் என்ன பொருள்? கடி என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. ஆகவே நானாக கடிக்க மாட்டேன், உன்னுடைய வாய் மூலமாக அந்த வார்த்தையை வரவழைத்து நான் கடிப்பேன் என்று ஒரு வஞ்சகத்தன்மையோடு அதை சொல்லி இருக்கிறது. அதை அம்மையார் அவர்கள் மிக எடுத்து சொன்னார்கள். அது கடித்து விடுகிறது. அவனுடைய உருவம் குறுகி போய் விடுகிறது. உலகம்மாள் வார்த்தையிலே சொல்வதானால் ஆஜானுபாகுவாக இருந்த உருவமானது அப்படியே குறுகி போய் விடுகின்றது. அவர்கள் சொன்ன ஓமைப்படி சொல்வதென்றால், கொடுக்காதவனுடைய ஆகம் எப்படி குறுகி போகுமோ அது மாதிரி அவனுடைய உடம்பு குறுகி போகிறது என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான செய்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இதிலே வரக்கூடிய இயற்கை காட்சிகளை பற்றியெல்லாம் சொல்லி, குவளை மலர் விரால் மீன் தாவுகிறது, அந்த தேன் துளிகள் தவளையினுடைய வாயிலே விழுகிறது என்கிற மாதிரியான இயற்கை காட்சிகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இவ்வளவு துயரமான ஒரு பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு இனிப்பான செய்திகள் இருந்தால்தான் படிக்கிறவருடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதற்காக இந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் வைத்திருக்கிறாரோ என்று அம்மையார் அவர்கள் சொன்னது ஒரு அருமையான கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்படிதான் ரொம்ப சோகமான திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான நகைச்சுவை வச்சிருப்பாங்க. கல்யாண பரிசு படத்தை நீங்க அந்த சோகத்தை நகைச்சுவை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், பார்க்க முடியாது, அவ்வளவு சோகம். ஆனா அந்த நகைச்சுவை அதை கொஞ்சம் ஈடுகட்டி கொண்டே வரும். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இவ்வளவு சோகமான இடத்தில் இந்த இயற்கையினுடைய இனிமையெல்லாம் வைத்திருப்பதன் மூலமாக நமக்கு ஒரு ஆறுதலை அவர் கொடுத்திருக்கிறார் என்று அது ஒரு நல்ல கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்படி 2 பேரும் 2 பகுதியை எடுத்துக்கொண்டு மிக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். அவன் நலன் என்பவன் அந்த பாம்பு கடித்த காரணத்தினால் உருவம் குன்றி போய் வாகுவன் என்ற பெயரை பெற்றான் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவனுக்கு பரிசாக ஒரு ஆடையை கொடுத்ததையும் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த ஆடை அணிந்தால் பழைய உருவம் வரும் என்பதையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவன் மறைந்திருந்து வாழ வேண்டிய காலம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இது மகாபாரதத்தினுடைய கிளைக்கதை என்கின்ற காரணத்தினால் இந்த இடத்திலே மறைந்திருந்து வாழ வேண்டிய அவசியத்தை புகழேந்தி புலவர் உருவாக்கி இருக்கிறாரோ என்று கூட நமக்கு எண்ண தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், வனவாசம் போய்விட்ட தருமன் கடைசி ஓராண்டு காலம் மறைந்து வாழ வேண்டும் என்கின்ற கட்டளை மகாபாரதத்திலே அவர்களுக்கு இடப்பட்டு இருக்கின்றது. இந்த கட்டளை இவனுக்கு நலனுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட மறைந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் பாம்பு அவனை தீண்டியது, அதனாலே அவன் உருவம் மாறியது, அயோத்தி நகருக்கு போகின்றான் என்பதோடு மிக அழகாக 2 பேரும் அந்த 2 பகுதிகளை எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. மிக அழகான உரையை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். நாங்கள் இதுவரை நடைபெற்ற உரைகளின் சுருக்கத்தை எங்களுக்கு எடுத்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் நிலம்
பாக்கி இருக்கின்றது. அதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கின்றோம். அதுவரையில் நாம் காத்திருப்போம். இப்பொழுது இந்த அரங்கத்தில் பங்கு பெற்ற அனைத்து சான்றோர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றி கூறுவது கடமை என்பதனால் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்புட அமைத்து கொடுத்து அழகான ஒரு உரையை ஆற்றிய ஐயா கேஜிஆர் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மாள் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக நடத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நல்ல தீபன் அவர்களுக்கு நன்றி கூற நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். சிறப்பான சொற்பொழிவை வழங்கிய சாமிக்கு அவர்களுக்கும் உலகம்மாள் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று எப்போதும் போல உறுதுணையாக இருந்து தொழில்நுட்பத்தில் நமக்கு பேருதவி செய்து கொண்டிருக்கின்ற ஆர்சி குமரன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். டாக்டர் கமலா நேரு அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். டாக்டர் எம் செந்தில்குமார் அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். தும்பி இலக்கிய அமைப்பின் நிறுவனர் ஞானவடிவேல் ஐயா அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே ஜெயசக்தி அவர்கள் நாவலாசிரியர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்ததாக மெய்கண்டன் என்னும் சான்றோர் இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அப்புறமாக தேர்மொழி அம்மா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் KS ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் சங்கரம்மாள் கவித்தேனி வசந்தகுமார் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் கவித்தேனி அவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியை கூற வேண்டும். ஏனென்றால் பாடலுக்கு இசையமைத்து அழகான வெள்ளி இலக்கிய மேடை பாடலை நலவன்பா பாடலாக கொடுத்திருக்கின்ற அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். சாமி மல்லிகா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி. பானுமதி கிருஷ்ணகுமார் மற்றும் ஐயா பொன்வேல்மயில் மற்றும் லிங்கராசா ஆகிய சான்றோர்களுக்கும் இன்னும் கலந்து கொண்டு இடையிலே சென்றிருக்கின்ற சான்றோர்களுக்கும் நன்றி கூறி இந்த அவையினை கருத்துரைக்காக நாம் எடுத்துச் செல்கின்றோம் என்று கூறி சபையை ஐயா கேஜிஆர் அவர்களிடம் கருத்துரைக்காக ஒப்படைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.